என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. விளையாண்டுருக்கான்னு ஓரளவு பாராட்டிடலாமா? பண்ணிடலாமா சார்? தேங்க்யூ. ரியான் தவிர மற்ற எல்லாரும் உட்காருங்க. வடிவேல் சார் ஒரு படத்துல கிளி வேஷம் போட்டிருப்பார்ல, எவ்வளவு பெரிய ஆளோட நான் சொன்னா மனவழி. உங்களை பாராண்டது கேன்சல் சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ராணவ் சார் ஓகே சார், பக்கா. என்ன ராணவ், ஆள் செட் பண்ணி உள்ள அனுப்பிச்சா நாங்க நம்பிடுவோமா? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வர்றேன் போற வண்டியெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. எனக்கு தெரியும் ராணவ், நீங்கெல்லாம் யாரு, என்னென்ன வேலைலாம் பார்த்தீங்க பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. அவருக்கு புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. புரிய வைக்கிறதா? அவருக்கு புரிய வைக்கிறது. புரிய வைக்கிறது. நாங்க பேசுற பாஷையே புரியலையா? எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க? காது ஒழுங்கா கேட்கவே மாட்டேங்குது சார். ஆமா தெரியும், போன் பேசும்போது கவனிச்சேன். சொல்லுங்க, ராணுவுக்கு புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப அக்கறை வேற பட்டீங்க. எப்படி வாழ போறலாம் கேட்டுட்டு இருந்தீங்களே, அதனால கேக்குறேன். எனக்கே சில நாட்டில் ஒண்ணுமே புரியாது சார். புரியலையே. என்னை விட இவனுக்கு புரியாதுன்றதை நான் அவனுக்கு விளக்கம் கொடுத்தும் அவனுக்கு புரியலன்றது எனக்கு ரொம்ப எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ரொம்ப எனக்கு ஏதோ ரொம்ப வாழ்றதே கஷ்டமாயிடுச்சு சார் அவனோட. யாரெல்லாம் அந்த கலர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சரி, ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஏக்கம் வந்துருச்சு. சரி, நம்ம குழந்தைங்கள நம்ம எல்லாரும் அந்த கலரில் பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த வாரம் முழுக்க ரியானுக்கு ஜாக்லின் மேல ஏதோ ஒரு கோவம் இருந்துட்டே இருக்குல்ல? செருப்பு பிஞ்சிடும். ரியானு அன்புனால சரி, அந்த அன்பை நாங்கள் பாத்துறோம் ரியான். கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது, டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருமே. நீங்க யாருக்கு கிடைக்கூடாதுன்னு நினைச்சீங்க? நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? முத்து பாருங்க, போட்டோ இருக்கும் திருஷ்டி கழிச்சு போட்டு சொன்னீங்களாமே, யாருக்கு சொன்னீங்க? சபா. ரயானுக்கு கிடைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா டிடிஎஃப் வாரம் இவ்வளவு எஃபிஷியண்டா பேச முடியற, விளையாட முடியற ரயான், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவ்வளவு நாளா அப்படி பேசாமதியா இருந்துட்டு இந்த வாரம் எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ணி டிடிஎஃப் வாங்கி அவர் டைரக்டா ஃபைனலுக்கு போறதை விட மஞ்சரியோ ஜாக்லினோ போயிட்டா கூட பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. நான் முதல் ராணவுக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன் சார். ஓ, நீ அப்படி வரியா? பர்சனலா எவிக்ஷன் எல்லாத்துலயும் ராணவ நான் நிறைய தடவை நாமினேட் பண்ணதுனால ராணவ் போக கூடாது டிடிஎஃப்க்கு அப்படின்னு நினைச்சேன் சார். ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இல்ல சார், உண்மை எனக்கு ஃபீல் ஆனது அவன் அப்படிதான் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன் சார். உட்காருங்க விஷால், நீங்க உங்க பிரச்சனை இல்லை, சேர்ந்த கூட்டம் அப்படி தெளிவா பேசக்கூடாது. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சார் சார் ராணு. எனக்கு படிச்சு கடிச்சிச்சு பாடுறா அவசிலே பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி. நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா அவன் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எப்படின்னா அவன் ஜெயிச்சு வாங்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே. நடுவில் வந்து மற்றவங்க கிட்ட இருந்தும் கேட்டு கேட்டு எனக்கு தான் வேணும் அந்த பாயிண்ட், ஜெயிக்காமலே ஒருத்தவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் வேணும்ன்றதுனால அவன் பிடிவாதமா இருந்தான்.
என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அண்ட் எல்லாரும் வந்து இங்க நாங்க எல்லாருமே விளையாண்டது வந்து எங்களுக்கு அந்த ஆடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறிதான் இருந்தது. டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அவனுக்கு மட்டும் ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்னு எடுத்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போலான்ற மாதிரி அவன் வெறி இருந்ததுனால எனக்கு வந்து ராணுவ வந்து டிடிஎஃப் போக கூடாதுன்னு நான் நினைச்சேன் சார். என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் இது வரைக்கும் கேட்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன் நீ? ஆமா, இங்க ரயான் கிட்டயும் நீ கேட்டுதான் வாங்கினேன். ஒரு பாயிண்ட் சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. யாரும் இங்க பாயிண்ட்ஸ் கேட்டோடனே கொடுத்துட மாட்டாங்க. எப்படி நீ கொடுப்பாங்க நீ நினைக்கிற? என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. ஒப்பீனியனோட அது சொல்ற ஒரு இதுன்னு ஒண்ணு இருக்குல்லடா. நான் என்ன எல்லார்கிட்டயும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுங்க கேட்ட மாதிரியா இருக்கு. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அந்த 2 இடத்த நீ கேட்டு வாங்கினியா, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. என்னால உனக்குலாம் என்னால 1 hour உட்காந்து புரிய வைக்க முடியாது. உனக்கு புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியலாலும் பிரச்சனை இல்லை. அடி பாவி மகளே. முத்து, நீங்கள் இந்த வேலையை பண்ணக்கூடாது முத்து. அவன் கேட்ட கேள்விக்கு பதிலா பேஜில போவான். இல்ல நீ அதான் இப்படி இருக்க. நீ ஒரு ஆட்டத்தை படிச்ச உடனே சீக்கிரமா புரிஞ்சுக்கிற ஒரு ஆளு சொல்லனா இல்லையா? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சாதகமான பதில் சொல்லக்கூடாது. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. நியாயமான பதிலா சொல்லணும் இல்ல? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே நீங்க வெளியேற்றுனீங்க இல்லையா? ஆமா சார். எத்தனை பதில் சொல்லிருக்கீங்க மொத்தமா? 2 பதில் சொல்லிருக்கீங்க. ஐயோ பாவம். ஒண்ணு அப்படிதான் முடியும்னா அப்ப அந்த பதில் தான் முதல்ல சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆனா அப்ப வேற பதில் சொன்னீங்க. அது ஏன்? மாட்டிக்கிட்ட பங்கு. இன்னொருத்தர தோணுச்சுன்னு பதில் சொன்னா தோணுச்சுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்ன ஆள் தானே நீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. முத்து அவர் வின் பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியே விளையாடுற மாதிரி தான் சார் எனக்கு தோணுச்சு. வீரனுக்கு தெளிவு வந்தது. பேசிட்டு இருந்தா அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. யார் சொன்னது? எடுக்கூடாது. யார் சொன்னது? பிக் பாஸ் சொன்னாரா? இல்ல, முத்து தான் சொன்னாரு. பவித்ரா எடுத்ததுக்கு கார்டு இல்ல? இல்ல சார். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஓட்டினேன் சார். அது எப்படி சார் சரியா? ஹோல்ட்ல தானே இருக்கு, அப்ப ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டேன். தப்புன்னு சொன்னேன் சார். ஆனா அப்போ ஹோல்ட்ல இல்ல சார். அப்படியா? அப்படிச்சா? இது தப்பு சரி, இது ரூல்ஸ்ங்கறத பிக் பாஸ் தான சொல்லணும். நீங்களே சொல்லிட்டு நீங்களே முடிவெடுத்து நீங்களே ஓட்டிட்டு அது என்ன அர்த்தம்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? முத்து அது முடிவு பண்ணாரு. முத்து முடிவு பண்றபடி கேம் ஏதோ ஒரு இடத்துல போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இந்த வீட்டில் எல்லாரும் போன போது எல்லாருமே ரொம்ப சோகமா இருந்தாங்க சார். ஆனால் நான் போக மட்டும் தான் சார் எல்லாம் ஹாப்பியாக நான் அனுப்பிச்சு வச்சாங்க சார். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்படி எப்பா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.